ஷான்பூர் சின்னதான ஆனா உயிருள்ள ஒரு நகரம். இங்க கேஷவ் தன்னுடைய மனைவி கீதா அப்புறம் 4 பிள்ளைங்களோட அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் கேஷவ் அப்புறம் கீதா 2 பேரும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. பாவம் கேஷவ் அப்புறம் கீதாவோட 4 பிள்ளைங்களும் தெருவுக்கு வந்துட்டாங்க. அண்ணா, என்னாச்சும்மா? அம்மாவும் அப்பாவும் இனிமே வரவே மாட்டாங்களா? ஆமா அண்ணா, அப்படின்னா இனிமே அப்பாவையும் அம்மாவையும் நாம எப்பவுமே பார்க்க முடியாதா? துரதிருஷ்டவசமா இதுதான் உண்மை. அண்ணா, என்னால் இந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியல. அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கோலு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் இப்போ நம்ம கூட இல்லைன்றது உண்மைதான். ஆனால் ஒருவேளை நாம் இந்த மாதிரி தோத்துட்டோன்னா அப்புறம் அது அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. ஆமா அண்ணா, நீங்க சொல்றது உண்மைதான். நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. ஆமா, வர பிரச்சனைகளை நாம தைரியமா நின்று எதிர்த்து போராடணும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. என்னோட பாசமான 2 குட்டி தங்கச்சிங்க. கீதா அப்புறம் கேஷவ் இறந்து போனதுக்கு அப்புறமா ராஜ் தன்னோட படிப்பை விட்டுட்டு வீட்டோட பொறுப்பை ஏத்துக்கிட்டான். அவன் தன்னுடைய அப்பாவை போல ராத்திரி பகல்னு உழைக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா மீனு, கோலு, டீனு இவங்களோட படிப்பு செலவும் அதிகமாக ஆரம்பிச்சது. அவன் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீட்டோட செலவு அப்புறம் அவங்க 3 பேரோட படிப்பு செலவுக்கு அவனோட வருமானம் பத்தாம போயிடுச்சு. மீனு, டீனு, கோலு இதெல்லாம் என்ன? என்னாச்சுன்னா, நீங்கள் 3 பேரும் கடைசி 1 வாரமா ஏன் ஸ்கூலுக்கு போகலை? அது அண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் எனக்கும் தான். ஆனால் நீங்கள் 3 பேரும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தினமும் விளையாடுறீங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு? ரொம்ப ஓவராயிடுச்சு. நீங்கள் 3 பேரும் டாக்டர்கிட்ட வாங்க. நானும் செக் பண்ணி பார்க்குறேன். உங்கள் 3 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கணும்ல. வாங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அப்படின்னா உண்மை என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ராஜ் கேட்ட உடனே மீனு தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்தா. ராஜ் அந்த பேப்பரை படிச்சான். அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, மீனு, டீனு அப்புறம் கோலுவை ஸ்கூலை விட்டு நீக்கிட்டாங்கன்னு எழுதியிருந்தது. இது எல்லாத்தையும் படிச்சதும் ராஜுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. நீங்கள் 3 பேரும் இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து எதுக்காக மறைச்சிங்க? என்ன அண்ணா, எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க 3 பேரையும் படிக்க வைக்கிறீங்க. அப்படி நாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. நீங்க இன்னும் கவலைப்படுறத எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா, அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தோம். அதாவது இனிமே நாங்களும் சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செய்யறோம். உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன். அண்ணா, அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நீங்க எங்களுக்காக உங்க படிப்பை விட்டுட்டீங்க, அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப இது எங்களோட முறை. இனிமே நாங்களும் கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்றோம். ஆனா உங்களோட படிப்பை அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்றோம். அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கோலு அப்புறம் மத்தவங்க பேசுனதை கேட்டதும் ராஜு ரொம்பவே சிலிர்த்து போனான். தன்னோட தம்பியும் அவனுடைய தங்கைகளும் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து வேலைக்கு சரின்னு சொன்னான். ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா கோலு கஃபேல அப்புறம் மீனு, டீனு லைப்ரரியில வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாட்கள் கடந்துகிட்டே போச்சு. கோலு, மீனு, டீனுவோட காரணத்தினால ராஜோட தலையில இருந்த பொறுப்பு சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ராஜுக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் கிடையாது. அது ஏன்னா வீட்டு நிலைமைனால தன்னுடைய தம்பியும் தங்கையும் படிப்பை விட விடுதாயிடுச்சு. ஒரு நாள் ராஜ், டீனு, கோலு அப்புறம் மீனு வேலைக்கு போக புறப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க எல்லாரும் அவங்களுடைய பழைய டீச்சர் ரஜத்தை பார்த்தாங்க. அட பசங்களா, நான் யாருன்னு தெரியுதா? டீச்சர், நீங்க எப்படி இங்க? அது 1 வாரம் முன்னாடி தான் நான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனேன். இப்போது இங்கேருந்து ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன். சரி பசங்களா, நீங்கள் எல்லாரும் திடீர்னு ஏன் ஸ்கூலுக்கு வராமல் நின்றுட்டீங்க? ரஜத் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் பசங்க எல்லாரும் வெக்கப்பட்டாங்க. அப்புறம் எதுவும் சொல்ல முடியல. ஆனா ராஜ் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஸ்கூல் அந்த பசங்க கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டதுக்காக ரஜத் ரொம்பவே கவலைப்பட்டாரு. இது ரொம்ப தப்பான விஷயமாச்சே. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்கூல்லேருந்து நிறுத்துறது சரியானது கிடையாதுல்ல? நீங்கள் சரியாக சொல்கிறீங்க.
ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியும்? எங்கள் கிட்ட பணம் இல்லையே. ஆனால் பாவம் பசங்க அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த பசங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. சரி, இப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்கள் பஸ் வந்துடுச்சு. ராஜு அந்த பசங்களும் அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ரஜத்தும் ஸ்கூலுக்கு போனாரு. ஆனா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய முழு கவனமும் கோலு, மீனு அப்புறம் டீனு பேசினதுலயே இருந்தது. அவர் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு. அவரு ரொம்ப தைரியத்தோட ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட கோலு, மீனு, டீனுவை ஸ்கூல்ல மறுபடியும் சேர்த்துக்க சொல்லி பேசினாரு. ஆனா அவரு அதுக்கு ஒத்துக்கல. ரஜத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இந்த விஷயத்த அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட அவர் பகிர்ந்துகிட்டாரு. ஏய் ரஜத், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? ஒன்றும் இல்லை பூனம், சும்மாதான். என்ன வேற எதுவும் இல்லையா? ஓ முகத்தை கொஞ்சமாவது பாத்தியா? நல்ல தெளிவா தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. பூனம் கேட்ட உடனே ரஜத் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொன்னாரு. ரஜத் சொன்னதை கேட்டுட்டு அவளுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்பதான் பூனம் ரஜத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்தா. பாவம், அந்த பசங்களுக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை. நீ உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சினா உனக்காக என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன? நீ ஏன் தினமும் அவங்கள அதே பஸ் ஸ்டாப்ல பார்க்க கூடாது? அந்த இடத்துல அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாமே. என்ன? ஆமா, அது கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கும், அப்புறம் சொல்றதுக்கு கஷ்டமாவும் இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாரு. நீ தினமும் அவங்கள மீட் பண்ணலாம், படிப்பு சொல்லி கொடுக்க முடியும். அவங்க வெளியில இருந்து பரீட்சையும் எழுதலாம். அப்புறம் எப்படியும் அவங்களும் பாஸ் ஆயிடுவாங்க. பூனம் சொன்னதை கேட்டு ரஜத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவ கொஞ்சம் வித்தியாசமா ஆனா வேலைக்காகிற யோசனையத்தான் சொன்னா. மறுநாள் ரஜத் மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாப்ல ராஜ், கோலு, மீனு அப்புறம் டீனுவை பார்த்தாரு. அவங்க கிட்ட நல்லா பேசினாரு. ஹலோ பசங்களா. ஹலோ டீச்சர். ஹலோ சார். போதும் போதும், நீங்கள் சொல்கிற ஹலோ எனக்கு நல்லாவே கேட்குது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் இங்கே வந்திருக்கேன். என்ன விஷயம் ரஜத் சார்? நேற்று நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதை கேட்டு எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏதோ ஒரு ஆலோசனையால் இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வீணாக போகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் கோலு, மீனு, டீனுவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற பொறுப்பை ஏற்றுக்கலான் இருக்கேன். இந்த விஷயத்தை கேட்டதும் ராஜ் அப்புறம் அந்த 3 பசங்களும் அதிர்ந்து போனாங்க. அவங்களுக்கு சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு. ஆனா அவங்க மனசுல நிறைய கேள்விகளும் இருந்தது. ஆனா இந்த ரஜத் டீச்சர் இதெல்லாத்தையும் எப்படி செய்ய போறாருன்னு. அப்பதான், ஆனா டீச்சர், நீங்க எப்படி படிப்பு சொல்லி கொடுப்பீங்க? அப்புறம் எந்த இடத்துல சொல்லி கொடுப்பீங்க? இங்கே தான், இந்த பஸ் ஸ்டாப்பில். என்ன, இங்கேயா? ஆமாம், இங்கே தான். ஆனால் சார், இது எப்படி சாத்தியம் ஆகும்? இது கேட்கறதுக்கு விசித்திரமாக இருக்கும்னு எனக்கும் தெரியுது. முதல்ல இதை கேட்கும்போது எனக்கும் விசித்திரமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை என்னால் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் தினமும் காலையில் 9 மணிக்கு இங்கேருந்து வேலைக்கு கிளம்புறீங்க. அதனால நாளையிலேருந்து நாம் இங்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சந்திக்கலாம். அதாவது 7 மணிக்கு. இந்த பஸ் ஸ்டாப்பும் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால இங்கே நிம்மதியாக நீங்கள் ரொம்ப நேரம் படிக்கலாம். ஆனால் சார், இனிமேல் ஆனாலாம் எதுவும் வேண்டாம். இங்கே பாருங்கள், நானே உங்கள் வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு படிப்பு சொல்லி தரணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்கூலுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் டியூஷன்ஸ் இருக்குது. அதனால் என்னால் இப்போ காலையில் டைமை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நான் இப்போ உங்ககிட்ட உங்களோட ஃபீஸை பற்றி கேட்க வந்தேன். இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஃபீஸும் வேண்டாம். நான் என் மனசார கோலு, மீனு, டீனுவுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை என்னை பண்ண விடுங்க. சரிங்க சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி பசங்களா, நாளையிலேருந்து படிப்பு ஆரம்பிக்குது, ஓகே? அதுக்கப்புறம் ரஜத், டீனு, மீனு அப்புறம் கோலுவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவங்கள பஸ் ஸ்டாப்ல சந்திப்பாரு. அவங்களுக்கு மனசார படிப்பு சொல்லி கொடுப்பாரு. ஒருவேளை அவங்க எங்கேயாவது தடுமாறினாங்கன்னா அவங்களுக்கு அன்பா சொல்லி கொடுத்தாரு. இந்த விஷயம் தினமும் நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நாள்ல அந்த பசங்களுக்கு பரீட்சையும் வந்துடுச்சு. பசங்களா, ரெடியா இருக்கீங்களா? ஆமா டீச்சர். அப்படின்னா சரி, உள்ள போங்க. பரீட்சையும் ஆரம்பிச்சிடுச்சு. ரஜத் வெளியில பரீட்சை முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியா ஹால் பெல் அடிச்சது. பசங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. டீச்சர், எங்களோட பேப்பரை நாங்க நல்லா எழுதினோம். ஆமா, நாங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில எழுதிட்டோம். நீங்க வேணா பாருங்க, நாங்க நல்ல மார்க்ஸ் எடுத்து தான் பாஸ் பண்ணுவோம். சபாஷ் பசங்களா,
அதோட பரீட்சையோட விஷயத்தை கேட்டதும் ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, நாம வாழ்க்கையில என்னைக்கும் தோல்விய ஒத்துக்கவே கூடாது. எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்த்து போராட கத்துக்கணும்.